தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சுதந்திர தின விழாவையொட்டி பாஜக தேசிய கொடியை ஏந்தி வாகன பேரணி நடத்த உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன், என்னென்ன நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரில் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகனம் பேரணி நடத்த அனுமதி கோரி ஏற்கனவே ஒரு மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. எனவே தொடர்பாக பாஜக கோவை மாவட்ட செயலாளர் கிருஷ்ண பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு தான் நேற்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக இன்றைய தினம் விளக்கம் அளிக்க வேண்டும் என காவல்துறைக்கு நீதிபதி ஜெயசந்திரன் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கு இன்று காலை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, அதாவது தேசிய கொடியை கையாள்வது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டுதல் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இது போன்ற வாகனங்களில் தேசிய கொடி கட்டி வைத்து செல்வதோ அதை தலைக்கீழாக கொண்டு செல்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என ஏற்கனவே சட்டத்தில் இடம் உள்ளது. அது மட்டுமில்லாமல் உச்ச நீதிமன்றம் இது போன்ற பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. ஆனால் நாளைய தினம் கோவையில் மட்டும் 200 பேர் இது போன்று இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடி ஏற்றி சென்றால் அனைவருமே அதற்கு உரிய மரியாதை தருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது போன்று தேசிய கொடியை ஏந்தி கொண்டு இருசக்கர வாகனில் பேருந்து செல்வதை தவிர்த்து மற்ற வகையில் அவர்கள் நாளை சுதந்திரத்தை கொண்டாடலாம் என்று ஒரு கருத்தை இன்று தமிழக அரசில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தொடர்பாக இதே போன்று பேரணி நடத்துவதற்கு காங்கிரஸ் கொடுத்த அந்த ஒரு மனு கூட நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கம் கிடையாது என்ற ஒரு விளக்கத்தை இன்று தமிழக அரசு கொண்டது. ஆனால் பாஜக தரப்பை பொறுத்த வரைக்கும் இது போன்று நாளை தங்களை பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகனங்களோ இல்ல சைக்கிளிலோ இல்ல நடந்து செல்வது கூட எனக்கு அனுமதி வழங்க வேண்டும். ஆனால் நாளைய தினம் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு நாங்கள் செல்வோம். இது தொடர்பாக இது மூலமாக தேசிய கொடியின் மதிப்பு என்பது தொடர்பாக இளைஞருக்கு நாங்கள் சில விஷயங்கள் தெரிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார்கள். எனவே நாளைய தினம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாது. முறையாக என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுத்து நாங்கள் தேசிய கொடி ஏந்தி செல்வோம் என்ற உறுதியும் அளிக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்டுக்கொண்ட நீதிபதி நாளைய தினம் இது போன்று தேசிய கொடி ஏந்தி கொண்டு பேரணி செல்ல எந்த ஒரு தடையும் விதிக்கக்கூடாது, அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இன்று இரவு 10 மணிக்குள்ளாக எந்த இடத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்ற விவரங்களை அந்தந்த மாவட்ட காவல்துறையுடன் அந்தந்த பாஜக தெரிவிக்க வேண்டும். இது தொடர்பாக நாளைய தினம் பேர் நடத்த அனுமதி வழங்க வேண்டும். தேவைப்படும் பாதுகாப்பு காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.